எல்லாருக்கும் வணக்கம். உணர்வு, படைப்பு, தெய்வீகம் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம அடிக்கடி யோசிப்போம் இல்லையா? இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு ஆழமான தத்துவ பார்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம மனசுல இருக்கிற சில பெரிய கேள்விகளுக்கு இங்க ஒருவேளை பதில் இருக்கலாம். வாங்க உள்ள போகலாம். சரி, நம்ம பயணத்தோட ஒரு சின்ன வரைபடம் இதுதான். முதல்ல மதங்களை பத்தின ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். அப்புறம் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பு, அதோட ஆற்றல், அதோட அறிவுன்னு பேசி கடைசியா இந்த பிரம்மாண்டமான தத்துவம் எப்படி தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்துதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட முதல் பகுதி கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். கடவுள் ஒரு இருட்டறையில இருக்காரா? நாம ஏன் கடவுளை பத்தின நம்ம நம்பிக்கைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை கேள்வி கேட்கணும்? அதுக்கு இந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னா, கடவுளை பத்தி ஒரு விஞ்ஞான பூர்வமான பார்வை இன்னைக்கு ரொம்பவே அவசியம்னு சொல்லுது. அது ஏன் அப்படி சொல்லுதுன்னு பாப்போம். இந்த மேற்கோள் என்ன சொல்ல வருதுன்னா, எப்போ நாம கடவுள ஒரு மர்மமான கேள்வி கேட்டவே முடியாத ஒரு சக்தியா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ அதோட பேர்ல தான் சண்டைகளும் வியாபாரமும் நடக்குது. அந்த இருட்டறையோட கதவை அறிவியலுங்கிற சாவியை வச்சு திறக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு இந்த தத்துவம் நம்புது. அப்போ கடவுள்ங்கிறது ஒரு நபர் இல்லனா பின்ன அது என்ன? இந்த தத்துவம் கடவுள ஒரு நபரா பார்க்காம ஒரு அடிப்படை நிலையா பார்க்க சொல்லுது. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் தான் இறைநிலை. இறைநிலை இந்த ஒரு வார்த்தை தான் இந்த முழு தத்துவத்தோட அடித்தளமே. இறை அப்படின்னா தெய்வீகம், நிலை அப்படின்னா ஒரு தன்மை. அதாவது இது ஒரு தெய்வீக நபரை பற்றியது இல்ல, ஒரு தெய்வீக தன்மையை பற்றியது. இது ஒரு முழுமையான, என்னைக்கும் வற்றாத ஒரு பேருண்மை. இந்த இறைநிலைக்கு 3 முக்கியமான குணங்கள் இருக்கு. ஆனா அதை பிரிக்கவே முடியாது. ஒன்னு, அது வற்றாத இருப்பு, அதாவது என்னைக்கும் முழுமையா இருக்கிறது. 2வது, எல்லையற்ற பேராற்றல். 3வது, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குற பேரறிவு. இதுல இந்த பேராற்றலும் பேரறிவும் எப்படி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இப்ப நாம பிரபஞ்சத்தோட இன்ஜினுக்குள்ள போறோம். அந்த இன்ஜின் தான் பேராற்றல். ஆனா இது ஒரே இடத்துல சும்மா இருக்கிற சக்தி கிடையாது. இது இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டே இருக்கிற ஒரு தொடர்ச்சியான ரொம்ப ரொம்ப சின்ன அதிர்வு. இந்த தத்துவம் இத கினமேட்டிக் குவரிங் மோஷன் அப்படின்னு சொல்லுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அதிர்வுக்கு வெளியில இருந்தே எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. இருப்பதுனாலேயே அது அதிர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் அதோட அடிப்படை இயல்பே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு ஆற்றல் மட்டும் இருந்தா அது பெரிய குழப்பத்துல தான் முடியும் இல்லையா? அந்த ஆற்றலை எது வழி நடத்துது? அதுதான் நம்மளோட 2வது கொள்கை, பேரறிவு. இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு யாராலையும் மீற முடியாத ஒரு ஒழுங்கு கொடுக்குது. இந்த 2ம் தான் பிரபஞ்சத்தோட பெரிய ரகசியம். பேராற்றல்ங்கிறது ஒரு கார் இன்ஜின் மாதிரி, பேர் அறிவுங்கிறது அந்த காரை ஓட்டுற டிரைவர் மாதிரி. இன்ஜின் சக்தி கொடுக்கும், ஆனா எங்க போகணும், எப்படி போகணும்னு முடிவு பண்றது டிரைவர் தானே. அதே மாதிரி தான் ஒரு அணு எப்படி சேரணும்னு ஆரம்பிச்சு ஒரு விதை எப்படி மரமா வளரணும்னு வரைக்கும் எல்லாத்தையும் இந்த பேர் அறிவு தான் வழிநடத்துது. சரி, கண்ணுக்கே தெரியாத இந்த ஆற்றலும் அறிவும் சேர்ந்து நாம தொட்டு பார்க்கற உணர்ற இந்த உலகத்தை எப்படி உருவாக்குது? எல்லாமே ஒரு அடிப்படை சக்தியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த சக்தி தான் காந்தம். இது நாம ஸ்கூல்ல படிக்கிற அந்த நார்த் போல் சவுத் போல் காந்தம் இல்ல. இது பிரபஞ்சத்தோட ஆதி துகள்கள் தெய்வீக வெளியோட உரசும்போது உருவாகிற ஒரு பிரபஞ்ச காந்தப்புலம். நாம உணர்ற எல்லாமே இந்த மூலப்பொருள்ல இருந்து தான் பிறக்குது. இங்கதான் ஒரு மேஜிக்கே நடக்குது, கவனிங்க. இந்த ஒரே ஒரு காந்த சக்தி தான் தன்னைத்தானே மாத்திக்கிட்டு முதல்ல அழுத்தமா மாறுது, அப்புறம் அதுவே ஒளியா மாறுது, அதுக்கப்புறம் ஒளியா, சுவையா, கடைசியா மனமாவும் மாறுது. அதாவது உங்களோட 5 புலன்களும் உணர்றது அடிப்படையில ஒரே விஷயத்தோட வெவ்வேறு வடிவங்களை தான். ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச கோட்பாடு எல்லாம் சுத்தி கடைசில நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து நிக்குது. இவ்ளோ பெரிய படத்துல நாம எங்க இருக்கோம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடல் அலைங்கிறது கடலை விட்டு தனியா இல்ல. அது கடலோட ஒரு அசைவு தான். அதே மாதிரி தான் மனிதனும் அந்த இறைநிலையிலிருந்து வேறானவன் கிடையாது. நாம அந்த இறைநிலையோடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்க சொல்லப்படுது. இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சகட்ட புள்ளி. நம்மளோட இலக்கு நமக்கு வெளியில இருக்கிற இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நாம அறிகிறோம் இல்லையா? அந்த அறிகிற உணர்வு, அந்த அறிவு, அதுவே அந்த இறைநிலைதான் உணர்றது தான் உண்மையான மெய்ஞானம். பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் இதே முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. தெய்வீகம்ங்கிறது வெளியில தேட வேண்டிய ஒரு பொருள் இல்ல, ஆனா தேடிக்கிட்டு இருக்கிற அந்த விழிப்புணர்வே அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த தத்துவம் நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. பிரபஞ்சமே தெய்வீக உணர்வோட வெளிப்பாடுனா, அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன துளியான நாம மனிதனா வாழ்றதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த பிரபஞ்ச பார்வை குறித்த எங்களுடைய இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.